ரியாக்ஷன் மெக்கானிசம் அப்படிங்கிறது மூணு விஷயம் தான். ஒன்று என்ன அப்படின்னா எலக்ட்ரோஃபைல், நியூக்ளியோஃபைல், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். சரிங்களா? ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும் பொழுது மூணு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்க்கும் பொழுது எலக்ட்ரோஃபைல்ஸ், நியூக்ளியோஃபைல்ஸ், ஃப்ரீ ரேடிக்கல் இல்லையா அப்படின்னு சொன்னோம். ஸோ எலக்ட்ரோஃபைல்ஸ் and nucleophile and free radicals. So இத வச்சு நம்ம இன்னைக்கு வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னு பார்க்கிறோம். ரியாக்ஷன் மெக்கானிசம் அப்படிங்கிறது அடிஷன், சப்ஸ்டிடியூஷன், எலிமினேஷன். இந்த மூணு ரியாக்ஷன் மெக்கானிசம். ரியாக்ஷன் மெக்கானிசம் அப்படிங்கிறது மூணு விஷயம் தான். என்னென்ன சொன்ன? அடிஷன், சப்ஸ்டிடியூஷன், எலிமினேஷன். அடிஷன் சார் வாய்ஸ் கேட்கல. வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ப்ளீஸ் யாரும் வந்து பேச வேண்டாம். தயவு செஞ்சு மியூட் பண்ணுங்க. வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அடிஷன், சப்ஸ்டிடியூஷன் and then elimination. Addition, substitution, elimination. இப்போ இந்த அடிஷனை மூணா பிரிக்க முடியும். எப்படி இருக்கு பாருங்க. எப்படி பண்ணலாம் அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன், எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணா நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன், நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன், ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன் ரியாக்ஷன். மெக்கானிசமே மொத்தமே அவ்வளவுதான். மொத்த ஆர்கானிக்கும் முடிச்சாச்சு. அடிஷன், சப்ஸ்டிடியூஷன், எலிமினேஷன். அடிஷன்ல electrophilic addition reaction, nucleophilic addition reaction, free radical addition reaction. Substitution la மூணா பிரிக்கிறேன். electrophilic substitution reaction, nucleophilic substitution reaction, free radical substitution reaction. Elimination la மூணா பிரிக்கிறேன். E1, E2, E1C, E1C. So that's all. மொத்த ரியாக்ஷன் மெக்கானிசமும் இதுக்குள்ள வந்தாச்சு. கேட்டிங்களா? ரியாக்ஷன் மெக்கானிசம் அப்படிங்கிறது மூணா பிரிக்கிறோம். அடிஷன், சப்ஸ்டிடியூஷன், எலிமினேஷன். எலக்ட்ரோஃபிலிக், நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன், ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன் ரியாக்ஷன். சப்ஸ்டிடியூஷன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், அடுத்து ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். எலிமினேஷன்ல E1, E2, E1CB. சோ மொத்தமா ஆர்கானிக் அப்படின்னு பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்க்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா நம்ம சொல்ல வேண்டியது எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மென்ட். எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மென்ட். எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மென்ட்ல டாபிக்ல தெளிவா சொல்லணும். எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கு. ஒன்னு எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மென்ட் அல்லது எலக்ட்ரானிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு. ஒன்னு பெர்மனன்ட் எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மென்ட், இன்னொன்னு என்ன இருக்கு டெம்பரரி எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மென்ட். அப்ப எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மென்ட் அல்லது எலக்ட்ரானிக் எஃபெக்ட், எலக்ட்ரானிக் எஃபெக்ட் அல்லது டிஸ்பிளேஸ்மென்ட். டிஸ்பிளேஸ்மென்ட் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய மொத்த ஆர்கானிக்குமான பேஸ். இந்த இதை ஒழுங்கா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம எதுக்குமே கால்பட தேவை கிடையாது. இது ஒழுங்கா தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா எல்லா ரியாக்ஷனோட மெக்கானிசமும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரானிக் எஃபெக்ட் அல்லது எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மென்ட் ரெண்டா பிரிக்கணும்னு சொன்னேன். ஒன்னு வந்து என்னது பெர்மனன்ட் எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மென்ட். எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மென்ட் ரெண்டா பிரிக்கிறேன். ஒன்னு பெர்மனன்ட் எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மென்ட், ரெண்டாவது டெம்பரரி எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மென்ட். பெர்மனன்ட் எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மென்ட், அடுத்து டெம்பரரி எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மென்ட். இது பாத்தீங்கன்னா இந்த பெர்மனன்ட்ல என்ன அப்படின்னா it can take place, இது permanent, it can take place absence of reagent. Take place in a absence of reagent. It can take hello சொல்லுங்க.
ஒரு நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். It can take place in absence of agent. In absence of agent. ரொம்ப முக்கியமானது, absence of agent. Permanent effect, absence of agent. Takes place in absence of agent. ஆனா இங்க temporary அப்படின்னா presence of reagent is necessary. இங்க temporary electronic effectல என்ன முக்கியம் அப்படின்னா presence of reagent. Presence of reagent is necessary. சரிங்களா? இப்போ இதுல என்னென்ன permanent effect என்ன, temporary effect என்ன? Temporary effect, only one effect, there is a electromagnetic displacement. இதுல இருந்து என்ன அப்படின்னா electromagnetic displacement மட்டும். electromagnetic displacement இது மட்டும். இப்போ இதுல பெர்மனன்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லாமே என்னென்ன சொல்லலாம், inductive effect, resonance or mesomeric effect, and then hyper conjugation. Inductive and then mesomeric or resonance, and then hyper conjugation. Right. மறுபடியும் சொல்றேன், ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நம்ம மூணு சப்ஸ்ட்ரேட் வச்சிருக்கோம். எலக்ட்ரோஃபைல், நியூக்ளியோஃபைல், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். ரியாக்ஷன் மெக்கானிசம் அப்படிங்கிறது மூணா பிரிக்கிறோம். அடிஷன் ரியாக்ஷன், சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், எலிமினேஷன் ரியாக்ஷன் மெக்கானிசம் அப்படின்னு பார்க்கிறோம். மூணையுமே இந்த எலக்ட்ரோ அடிஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன், இந்த மூணு சொன்னோம் இல்லையா, எலக்ட்ரோஃபிலிக், நியூக்ளியோஃபைலிக் and then ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொன்னோம் இல்லையா, அதுல சொல்றோம் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன், நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் and then ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன் ரியாக்ஷன். சப்ஸ்டிடியூஷன் எடுத்தீங்க அப்படின்னா electrophilic substitution reaction, nucleophilic substitution reaction, free radical substitution reaction. Elimination எடுத்தீங்கன்னா E1 E2 E1 CB அப்படின்னு சொல்லிட்டு மூணா பிரிச்சறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மென்ட் அல்லது எலக்ட்ரானிக் எஃபெக்ட். எலக்ட்ரானிக் எஃபெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணா பெர்மனன்ட் எஃபெக்ட், டெம்பரரி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறோம். டெம்பரரி எஃபெக்ட் வந்து ரியேஜென்ட் வந்து மஸ்ட், ஆனா இங்க என்னன்னா ரியேஜென்ட் தேவையில்லை, பெர்மனன்ட் எஃபெக்ட்க்கு தேவையில்லை. அப்ப பெர்மனன்ட் எஃபெக்ட் என்னன்னா inductive effect, mesomeric அல்லது resonance effect. சரிங்களா? mesomeric அல்லது resonance effect, அடுத்து hyper conjugation. டெம்பரரியில ஒரே ஒரு எஃபெக்ட் தான், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் டிஸ்பிளேஸ்மென்ட். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய முதல்ல இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கறத பார்ப்போம். இண்டக்டிவ் எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். ரைட்? இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன? சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கும்?
நம்ம ஜெனரலா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 10th + 2ல காலேஜ்ல எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டா புக்ல எப்படி இருக்கும் அப்படியே தான் வந்து பார்த்துப்போம். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா அதை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா இண்டக்டிவ் மேக்ஸிமம் இது என்ன அப்படி பாத்தீங்கன்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன சொல்றோம், கம்ப்ளீட்டா எலக்ட்ரோ நெகட்டிவ்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வச்சு பண்றது. சரிங்களா? எலக்ட்ரோ நெகட்டிவ் டிஃபரன்ஸ் வச்சு பண்றது. நார்மலா பாருங்க, ஒரு கார்பன் இடையில பாண்ட் இருந்தது அப்படின்னா, கார்பன் இடையில ஒரு பாண்ட் இருந்தது அப்படின்னா என்ன அப்படின்னா 2 எலக்ட்ரான்ல ஷேர் ஆயிருக்கும், ஈக்குவல் எலக்ட்ரான் ஷேர் ஆயிருக்கும். சோ அப்ப இந்த எலக்ட்ரான் இந்த பக்கம் போயிடும், இந்த எலக்ட்ரான் இங்க போயிடும். சோ தேர் இஸ் நோ டைபோல் மொமெண்ட். சரிங்களா? அது எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஈக்குவலா என்ன ஆயிட்டு இருக்கு போயிட்டு. இதே மாதிரி கார்பனுக்கும் ஹைட்ரஜன் 2 எலக்ட்ரான் இருக்கு. சரிங்களா? ஹைட்ரஜன் இந்த பக்கம் இருக்கும், சோ கார்பன் இந்த பக்கம் இருக்கும், ஈக்குவலா இருந்துச்சு. சோ there is no change. But if the carbon in electronegative atom, the X வந்து electronegative atom இருக்கு, electronegative atom இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல எப்படி இருக்கும், cleavage எப்படி இருக்கும்னா இந்த இடத்துல more electrons, இந்த இடத்துல more electrons. அப்ப இது என்ன இருக்கும் அப்படின்னா இந்த சார்ஜ் நம்ம வந்து டெல் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த சைடுல இது cleavage ஆகறப்ப இந்த electronegative ஆனது டெல் மைனஸ், என்ன காரணம், நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இங்க வந்து என்ன இருக்கு, டெல் பிளஸ். சப்போஸ் இதே கார்பன் செயின்ல இங்க என்ன பண்றோம் அப்படின்னா மெட்டல் இருக்கு, கார்பன் அண்ட் ஒரு மெட்டல், நான் வந்து மெக்னீசியமோ அல்ல ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ கார்பன் மெட்டல் இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு கிளீவேஜ் வருது, நம்ம பாண்ட உடைக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா இந்த இடத்துல இருக்கிற கார்பன்ல மெட்டலை காட்டிலும் கார்பன்ல என்ன ஆகும் அப்படின்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்ப மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆகும். நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இது டெல் மைனஸ், இது டெல் பிளஸ், இது டெல் மைனஸ் டெல் பிளஸ். ரொம்ப ஈஸியா இருக்கு, புரியுதுன்னு நினைக்கிறேன். யாருக்கா இல்லையா கஷ்டம் இருக்கா, இல்லையா இருக்கா டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கார்பன் செயின் எடுத்துக்கிறேன். ஒரு கார்பன் செயின் அதோட என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டத்தை அட்டாச் பண்ணுறேன். ஒரு கார்பன் செயின் 1 2 3 4 5 அப்புறம் என்ன பண்றேன் ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். இப்போ இந்த எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் என்ன பண்ணுது அப்படி பாத்தீங்கன்னா பக்கம் இருக்கு இல்லையா, எல்லாமே என்ன பண்ணிருக்கும் ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய இது. அப்ப இது வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், இந்த ஆட்டம் எப்படி இருக்கு, மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். சரி ரைட். இப்ப இந்த இது என்ன ஆகும், கார்பன் தன்னுடைய என்ன பண்ணும் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டத்தை நோக்கி இருக்கும். அப்போ நேரமாக இருக்கு. சரி, இந்த இடத்துல இந்த எலக்ட்ரோ நெகட்டிவோட அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், ஹையா இருக்கும். இங்க இது டெல் நெகட்டிவ் இல்லையா, அப்ப இங்க டெல் பாசிட்டிவ். இது எப்படி இருக்கும், கொஞ்சம் இதனுடைய டாமினேஷன் அதிகமா இருக்கும், அதனால ஒரே ஒரு பிளஸ் தான். இப்போ ரெண்டாவது கார்பன் வரும் பொழுது டபுள் பிளஸ், கொஞ்சம் இதனுடைய தாக்கம் கம்மியா இருக்கும். சார் போர்டு தெரியல சார். இதுல வரும் பொழுது 4 பிளஸ், இதுல வரும் பொழுது 1 2 3 4 5. சரிங்களா? இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரலா எப்படி இருக்கு, இந்த எலக்ட்ரோ நெகட்டிவோட ஆட்டத்தினுடைய எஃபெக்ட் இந்த 4 கார்பன் 4 ஒண்ணு ஆஃப்டர் 4 கார்பன் இது எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இதனுடைய என்ன இருக்கும், எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப எதுல அதிகமா இருக்கும், இதோட எலக்ட்ரானுடைய அஃபினிட்டி, இந்த எலக்ட்ரோ நெகட்டிவோட அட்ராக்ஷன் எதுல அதிகமா இருக்கும், C1 இல்லையா, 2 3 4 5 அப்படின்னு பார்க்கும்போது C1ல கிரேட்டர் இல்லையா, அதோட அஃபெக்ஷன் எப்படி இருக்கும், ரொம்ப அதிகம். அடுத்து என்ன இருக்கும், கார்பன் 2 செயின்ல, அடுத்து கார்பன் 3 செயின், கார்பன் 4, கார்பன் 5. கார்பன் 5 எல்லாம் வாய்ப்பே கிடையாது. என்ன கிடையாது, இது இந்த எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டத்தினுடைய எஃபெக்ட் இருக்குமா இங்க அப்படின்னா வாய்ப்பு இல்லை. ஆஃப்டர் 3 கார்பன் அப்படிங்கிறது வந்து there is no not possible. சரிங்களா? அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே
இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய இப்போ இந்த எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்தை எடுத்துட்டு சரிங்களா என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டக்டிவ் எஃபெக்ட்டை ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு பிளஸ் ஐ எஃபெக்ட், இன்னொன்னு மைனஸ் ஐ எஃபெக்ட். என்ன பண்றோம் இண்டக்டிவ் எஃபெக்ட் என்ன பண்றோம் பிளஸ் ஐ எஃபெக்ட் and then minus i effect அப்படின்னு பிரிக்கிறோம். பிளஸ் ஐ எஃபெக்ட் and மைனஸ் ஐ எஃபெக்ட். இப்போ இந்த பிளஸ் ஐ எஃபெக்ட் அப்படிங்கிறது எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் அல்லது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான் என்ன சொன்னோம் ரிலீசிங் குரூப் ஆர் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் அல்லது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இது மைனஸ் ஐ அப்படிங்கிறது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். சரிங்களா இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல எலக்ட்ரான் பிளஸ் ஐ குரூப்கான சீரிஸ் என்ன? பிளஸ் ஐ குரூப்கான சீரிஸ் ரொம்ப முக்கியமான என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரலாவே எப்படின்னா கார்பன் செயின் அதிகமாச்சு அப்படின்னா கார்பனுடைய லென்த் அதிகமாச்சு அப்படின்னா பிளஸ் ஐ எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும் அதிகமா இருக்கும். பிளஸ் ஐ எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். கார்பன் செயின் கம்மியாச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் பிளஸ் ஐ எஃபெக்ட் வந்து கம்மியாகும். சரிங்களா இப்போ பாருங்க CH3 அப்புறம் CH3 CH2 then CH3 CH2 CH2 then CH3 CH2 CH2 then CH2 சரிங்களா CH3 CH3 CH2 CH3 CH2 CH2 CH3 CH2 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 ரைட்டுங்களா இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா கார்பன் செயின் பாருங்க ஒரு கார்பன் இருக்கு இதுல ரெண்டு கார்பன் இருக்கு இதுல மூணு கார்பன் இருக்கு அதுல நாலு கார்பன் இருக்கு. இப்போ நான் முதல்ல சொல்லிட்டேன் கார்பன் செயின் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பிளஸ் ஐ குரூப் என்ன ஸ்ட்ராங்கா இருக்கும். பிளஸ் ஐ குரூப் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப ஆர்டர் பண்ணிடலாம் இல்லையா ஈஸி தானே. சோ இதான் ரொம்ப ஸ்ட்ராங் மோர் ஸ்ட்ராங் அதோட இது ஸ்ட்ராங் அப்புறம் இது ரொம்ப லீஸ்ட் இல்லையா ரொம்ப லீஸ்ட் பிளஸ் ஐ இல்லையா லீஸ்ட் பிளஸ் ஐ குரூப் இது எப்படி இருக்கும் ஸ்ட்ராங் பிளஸ் ஐ குரூப் ஸ்ட்ராங் பிளஸ் ஐ குரூப் சரிங்களா. இப்ப தாராளமா நம்ம ஆர்டர் போடலாம் இல்லையா. இப்ப இதுல மெமரி பண்ணணுங்கிற நெசசிட்டியே கிடையாது. ஜஸ்ட் அப்படியே போட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படி பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன டெர்ஷியரி கார்பன் செகண்டரி கார்பன் பிரைமரி கார்பன் டெர்ஷியரி கார்பன் சரிங்களா செகண்டரி கார்பன் பிரைமரி கார்பன் மெத்தட் பார்க்கலாங்களா. ஆர்டர் பார்க்கலாமா ரொம்ப ஈஸியா என்ன ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் டெர்ஷியரி கார்பன் என்ன சோ எல்லாமே மெத்தில் டெர்ஷியரி கார்பன் இல்லீங்களா இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்து செகண்டரி கார்பன் என்ன CH இருக்கு சோ ரிமைன் CH3 ரைட்டா CH3 செகண்டரி கார்பன் இப்போ CH ரைட்டுங்களா. அடுத்து பிரைமரி கார்பன் அடுத்து என்ன சொன்னேன் பிரைமரி கார்பன் CH2 ரைட்டுங்களா. அடுத்து என்ன சொன்னா மெத்தில் சோ பாருங்க ஆர்டர் டெர்ஷியரி கார்பன் செகண்டரி கார்பன் பிரைமரி கார்பன் மெத்தில். இப்போ இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம் COO என்ன பண்ணோம் C double bond O minus சரிங்களா. இது இருந்தா கவனிங்க இப்படி இருந்ததுன்னா C double bond O இருந்தது அப்படின்னா அது என்னவா இருக்கும் பிளஸ் ஐ சரிங்களா. அதே மாதிரி O மைனஸ் அடுத்தது O மைனஸா இருந்தா மறுபடியும் சொல்றேன் O மைனஸா இருந்தா பிளஸ் ஐ குரூப். இந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. இந்த ரெண்டு இடத்துக்கு மட்டும் நான் மறுபடியும் சொல்றேன் இந்த ரெண்டு இடத்துல ப்ராப்ளம் இருக்கு. என்ன இருக்கு COO மைனஸ் அப்படின்னா பிளஸ் ஐ குரூப். இந்த இடத்துல நோட் இந்த ரெண்டு இடத்துல என்ன பண்ணிக்கணும் நோட் அப்படியே எழுதிங்க. இந்த இடத்துல இடம்ல நான் மேல எழுதுறேன் நோட் என்னது COO ல நல்லா புரியுங்க C double bond O மட்டும் இருந்தா பிளஸ் ஐ இது மட்டும் பிளஸ் ஐ. சப்போஸ் இந்த இடத்துல ஹைட்ரஜன் சேர்ந்துட்டா என்ன இருக்கும் மைனஸ் ஐ இருந்தா இது என்னது மைனஸ் ஐ புரியுது. அதே மாதிரி
O மைனஸா இருந்தா பிளஸ் ஐ, O H இருந்தா அது O R இருந்தா O R எப்படிங்களா O R அப்படின்னு இருந்தா மைனஸ் ஐ. ரொம்ப முக்கியம். நோட் அப்படின்னு போட்டு ஓகேவா. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நல்லா புரிஞ்சுங்க. ரெண்டா பிரிக்கிறோம். இண்டக்டிவ் எஃபெக்ட் ரெண்டா பிரிக்கிறோம். பிளஸ் ஐ குரூப் மைனஸ் ஐ குரூப். மைனஸ் ஐ குரூப்ங்கிறது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், இது எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் அல்லது எலக்ட்ரான் டொனேட்டிங். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்னு சொன்னாலும் ஒண்ணு, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னு சொன்னாலும் ஒண்ணு. இப்ப பிளஸ் ஐ குரூப்போட ஆர்டர் பார்த்தாச்சு. பிளஸ் ஐ குரூப் என்ன சொல்லிருக்கோம்? கார்பன் செயின் இன்க்ரீஸ் ஆக எப்படி இருக்கும்? பிளஸ் ஐயோட எஃபெக்ட் அதிகமா இருக்கும். அப்ப பாருங்க 4 கார்பன் இருந்தது, ரொம்ப அதிகமா இருக்கு. அடுத்தது 3 கார்பன். அப்ப இந்த லீஸ்ட் பிளஸ் ஐ அங்க. இப்ப இத தாண்டி இதுல எத்தனை இருக்கு? 4 5 இருந்தது அப்படின்னா அதுதான் என்ன இருக்கும்? மோர் பிளஸ் ஐ எஃபெக்ட். சரிங்களா? இப்போ இங்க இதே நம்ம ஆர்டர் பார்ப்போம். என்ன பண்றோம்? ஆர்டர் பிளஸ் ஐ ஆர்டர் பார்க்கும் பொழுது என்ன இருக்கு? முதல்ல என்ன இருக்கு? O மைனஸ். அடுத்து என்ன இருக்கு? CO. அடுத்து என்ன இருக்கு? அப்ப இந்த ஆர்டர்ல பார்க்கும் பொழுது which one is the least plus I effect அப்படி பார்க்கும்போது which one is the least plus I effect? இதான் least plus I. which one is the more plus I? சரிங்களா? more plus I. சரிங்களா? more plus I இது least plus I. ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இது அப்படியே லைட்டா இது அப்படியே உல்டாவா பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்கும்? மைனஸ் ஐ எஃபெக்ட். மைனஸ் ஐ குரூப்ஸ். minus I group on minus I group ஓட minus I என்ன சார் பண்றது? minus I க்கு என்ன பண்றது? முதல்ல சரிங்களா? minus I க்கு வேற வழியே கிடையாது. இத மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? ஞாபகத்துல வச்சுக்க ட்ரை பண்ண வேண்டியதான். சரிங்களா? அமோனியா NH3 அடுத்தது NO2 அடுத்தது என்ன பண்ணா? சயனைட் C triple bond N அடுத்தது SO3H சல்ஃபோன். அடுத்தது என்ன பண்றோம்? ஆல்டிஹைட் C double bond OH. அடுத்தது கீட்டோன் ஆல்டிஹைட் கீட்டோன். ஓகேங்களா? அடுத்தது ஆசிட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது இப்படி வந்தா என்ன சொல்லிருக்கேன்? வெறும் CO வந்தா பிளஸ் ஐ, COH வந்தா மைனஸ் ஐ. மேலே சொல்லியாச்சு. அடுத்தது ஆசிட் குளோரைட். அடுத்து என்ன பண்ணலாம்? COCl. சரிங்களா? அடுத்து என்ன? அமைட் CONH2. சரிங்களா? அடுத்தது என்ன இருக்கு? குளோரின் புரோமின் அயோடின். அடுத்தது நம்ம ஆல்கஹால். அடுத்தது OR. ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் O மைனஸ் இருந்தா பிளஸ் ஐ, O ஓட R சேர்ந்தா மைனஸ் ஐ. சரிங்களா? அடுத்தது அமீன், பிரைமரி அமீன் NH. அடுத்தது ஃபினைல் C6H5. சோ பாத்தீங்க which one is the strongest minus I அப்படினு தெரியுங்க. பாருங்க H3 NO2 N சல்ஃபோன் ஆல்டிஹைட் கீட்டோன் acid chloride amide and then என்ன இருக்கு? halogens, then alcohol, அடுத்தது OR and then amine phenyl. சோ இது வந்து ஆர்டர். சரிங்களா? இத எப்படி ஷார்ட்கட்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கறத டெஃபினட்டா நம்ம ரியாக்ஷன்ஸ் போகும்போது தெளிவா சொல்றேன். இப்போதைக்கு இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த ஆர்டர்லாம் வச்சு என்ன சார் பண்றது? क्वेश्चन வேணும் இல்லையா? நம்ம क्वेश्चन எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அதாவது ஃபைனல்ல நமக்கு தேவையான ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ இத வச்சு என்ன பண்றோம் அப்படினா ஸ்டெபிலிட்டி ஆஃப் क्वेश्चन என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் கேட்பாங்க, ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பன் ஆனயான் கேட்பாங்க,
and then carboxylic acid உடைய என்ன இருக்கு acidity of carboxylic acid. இந்த மூணு क्वेश्चन தான் இந்த பிளஸ் ஐ மைனஸ் ஐ அதுக்கப்புறம் மீசோதெரிக் எஃபெக்ட் அதெல்லாம் வந்து செகண்டரி சரிங்களா. நார்மலாவே எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப क्वेश्चन பார்க்கலாம். இப்ப எப்படி வந்து क्वेश्चंस வந்து நமக்கு கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்ப என்னென்ன சொன்னேன் இதோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு அப்ளிகேஷன் தான் ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு என்ன அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் அண்ட் கார்பேனயான் கார்போகேட்டையான் அண்ட் கார்பேனயான் அதுக்கப்புறம் என்ன இருக்கு கார்பாக்சிலிக் acidity of acids அடுத்து என்னது acidity of acids நல்லா புரியுங்க. இந்த மூணு அப்ளிகேஷன் தான் क्वेश्चन. இந்த மூணு அப்ளிகேஷன் தான் क्वेश्चन. ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பேனயான் அப்புறம் acidity of acids இந்த மூணு அப்ளிகேஷன். இந்த மூணு அப்ளிகேஷன்ஸ்ல இப்ப முதல் அப்ளிகேஷன் பாருங்க. ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் stability of carbocation இப்போ முதல்ல நான் வந்து உங்களுக்கு சொல்லியாச்சு ரைட்டுங்களா. என்னது எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் அல்லது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் சரியா. அப்ப ஸ்டெபிலிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகும் எப்படி பிளஸ் ஐ இன்க்ரீஸ் ஆகும் கார்போகேட்டையான் நல்லா புரியுங்க. பிளஸ் ஐ இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா பிளஸ் ஐயோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னா கார்போகேட்டையான் எப்படி ஆகணும் இன்க்ரீஸ் ஆகணும். கார்போகேட்டையான் கார்பன் செயினோட இது வந்து என்ன பண்ணும் இன்க்ரீஸ் ஆகும். கார்போகேட்டையான் ஆல்சோ இன்க்ரீஸ் நல்லா புரியுங்க. ரொம்ப ஷார்ட்கட் பிளஸ் ஐ ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். பிளஸ் ஐயோட ஸ்டெபிலிட்டி ஆஃப் பிளஸ் ஐ இப்படி எழுதிக்கலாம். ஸ்டெபிலிட்டி ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஸ்டெபிலிட்டி ஆஃப் பிளஸ் ஐ இன்க்ரீஸ் அப்ப கார்போகேட்டையான் ஆல்சோ இன்க்ரீஸ். கார்போகேட்டையான் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் பிளஸ் ஐ இன்க்ரீஸ் ஆகும். இவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन தரேன் ட்ரை பண்ண முடியுமா பார்க்கலாம். ட்ரை பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. இப்போ அதே பழைய क्वेश्चन தான். என்னது CH3 CH2 CH3 CH2 so please the order அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு ஆர்டர் போடுங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல சார் பேசவே வேண்டாம். நம்பர் 1 2 3 பேசவே வேண்டாம். அப்படியே வந்து ஆர்டர் போடுங்க நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இது क्वेश्चन ஸ்டெபிலிட்டி ஆர்டர் find the stability order CH3 CH3 CH2 CH3 CH2 CH2 find the stability order. கமெண்ட் பாக்ஸ்ல அப்படியே போடலாம்னு நினைக்கிறேன். சூப்பர். யாருங்க அது நித்யா சூப்பர், ரமேஷ் சூப்பர், கனிஷ்கா சூப்பர் சூப்பர் சூப்பர். குட் சூப்பர்ங்க. அவ்வளவுதாங்க. அருமை அவ்வளவுதான். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சூப்பர் அவ்வளவுதான். கரெக்ட். இன்னொரு क्वेश्चन CH3 and then CH3 plus then CH plus CH3 sir CH3 என்ன பண்ணுவீங்க tertiary secondary and then இது வந்து CH3 plus CH3 plus CH3 C plus and then can you please come in the box answer the stability order of plus sign stability order of plus sign 2 very good 1 இது 2 இது காமன் 1 இது 2 அதே காமன் 3 ரைட் என்ன ஆடுங்க 2 3 1 கரெக்ட்டுங்களா 2 3 1 கரெக்ட்டா 2 3 1 சூப்பர் அவ்வளவு 2 3 1 ரைட் இதா சார் மைக் ஆஃப் பண்ணுங்க சார் ப்ளீஸ் யாருங்க இது சார் ப்ளீஸ் யாருங்க தயவு செஞ்சு வந்து மியூட் பண்ணிக்கோங்க
அடிக்கடி நான் வந்து சொல்றது உண்டு, நோ நீட் பென் அண்ட் பேப்பர். அது ஆர்கானிக்கா இருக்கலாம், பிசிக்கலா இருக்கலாம். நாளைக்கு காலையில 10 மணிக்கு குரூப் தியரி டெமோ இருக்கு. வாய்ப்பு இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வர வேண்டாம், உங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து கலந்துக்க சொல்லுங்க. வித்தவுட் பென் அண்ட் பேப்பர் எப்படி ரெடியூசபிள் ரெப்ரசன்டேஷன் வந்து போடலாம் அப்படிங்கறத பார்ப்போம். ரைட், இப்போ ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டைன் பார்த்தோம். இப்போ ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பேன் அயான். கார்பேன் அயான் C மைனஸ். சோ உங்களுக்கு தெரியும் கார்பேன் அயான் இஸ் நாட் அன்ஸ்டேபிள். கார்பேன் அயான் இஸ் அன்ஸ்டேபிள். ஆட்டோமேட்டிக்கா நம்ம எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணணும். ஏன்னா எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் வச்சிருக்கறதுனால எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணணும். கரெக்ட் தானே? கரெக்ட்டா இல்லீங்களா? அப்போ இது ரிவர்ஸ் எப்படிங்க, பிளஸ் ஐ எஃபெக்ட் இன்கிரீஸ் ஆச்சு, அப்ப மைனஸ் எஃபெக்ட் இல்லையா? கார்பன் அயான் என்ன பண்ணணும்? கார்பன் அயான் என்ன பண்ணலாம்? பிளஸ் ஐ எஃபெக்ட் இருக்கணும் அப்படின்னா இங்க கார்பன் அயான் என்ன பண்ணணும்? கார்பன் அயான் மைனஸ். அப்ப ஆட்டோமேட்டிக்கலி இது ரிவர்ஸ். ஒண்ணுமே கஷ்டப்படுறது இல்ல. இது பிளஸ்ஸா இருந்தது, இப்ப மைனஸ் ஆயிடுச்சு. அப்ப மேல இருந்தது கீழே போடலாம். ஸ்டெபிலிட்டி ஆஃப் பிளஸ் ஐ எஃபெக்ட் அப்படிங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம்? இதை அப்படியே மைனஸ்ல மாத்திக்கலாம். எப்படி பண்ணுங்க? மைனஸ்ல மாத்திக்கலாம். பாருங்க, மைனஸ்ல மாத்திரம் ஏரோ மார்க் மாறிடுச்சு. அப்ப பிளஸ் ஐ எஃபெக்ட் அதிகமா இருக்கும், கார்பன் அயான் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். கார்பன் அயான் கம்மியா இருக்கும். ரைட், பார்க்கலாமா சார்? ரொம்ப ஈஸி இல்லையா? பிளஸ் ஐ எஃபெக்ட் எனக்கு வேணும், பிளஸ் ஐ எஃபெக்ட் வேணும். பிளஸ் ஐ எஃபெக்ட் வேணும்னா என்ன பண்ணணும்? நமக்கு இத பண்ணலாம். ஓகேவா? இப்போ CH3 மைனஸ், CH3 மைனஸ், அதே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. CH3 மைனஸ், அப்புறம் CH2, CH3, CH2 மைனஸ், CH3, CH2, CH2 மைனஸ். இங்க ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. 1 2 3 1 2 3. சோ எங்க சார் ஆர்டர் பண்ணுங்க. எது வந்து மோஸ்ட் ஸ்டேபிள்? which one is the most stable? which one is most stable? இதுல மூணுல எது வந்து most stable? சூப்பர், அவ்வளவுதான். வசுமதி மேடம் சூப்பர், அவ்வளவுதான். கார்த்திகேயன் சார், நமனி வெரி குட், வெரி குட். விகன் சூப்பர், சூப்பர்ங்க. 1 2 3 சூப்பர். அவ்வளவுதான். ஆன்சர் அருமையா புரியுது. அவ்வளவுதான், அவ்வளவுதான். கிரேட். புரிஞ்சுதா சார்? ஈஸியா இருக்குங்களா? ஈஸியா இருக்கா சார்? டஃபா இருக்கா? ஈஸியா இருக்கா டஃபா இருக்கா? சரி, ஈஸியா இருக்குங்க சார். சரி, ஓகே. இப்போ கொஞ்சம் அப்படியே டஃப் பண்ணி பார்க்கலாமா? கொஞ்சம் உங்களை அப்படியே டென்ஷன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஆசை. பார்ப்போம். CH2, CH2 minus, CH2, CH2 minus, and then NO2, and then NO2. Then என்ன பண்ணோம் அப்படின்னா CH3, CH2, CH2 minus, CH3. சரிங்களா? அடுத்தது CH2, CH2 minus, CH2, CH2 minus, then C triple bond N, C triple bond N. எங்க ட்ரை பண்ணுங்க. இந்த ஒன்னு போடலாமா? போடலாமா? 1 2 3 சரி 3 போடு. ஆர்டர் போடலாம் சார், ஆர்டர் போடலாம் சார். Stability of carbon ion, stability of carbon ion. One, 3, 2. Very good. 1, 1, 3, 2. 1, 3, 2. ரைட்டுங்களா? எல்லாரும் கரெக்டா போடுறீங்களா? நம்ம கான்செப்ட் வந்து அருமையா ரீச் ஆகும். ஓகே. இப்போ இண்டக்டிவ் எஃபெக்ட்ல என்ன பார்த்தோம்? கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி, கார்பன் அயான் ஸ்டெபிலிட்டி பார்த்தாச்சு. ஓகே, இப்போ என்ன பார்க்க போறோம்? அசிடிட்டி ஆஃப் ஆசிட்ஸ். அடுத்து என்ன பண்றோம்? அசிடிட்டி ஆஃப் ஆசிட்ஸ். Acidity of acids. Acidity of acids. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். Acid. R C double bond O OH. Acid. ரைட்டுங்களா? இதுதானே இருக்கு. ரைட். இப்போ என்ன பண்றாங்கன்னா இத
என்ன பண்றேன் டிசோசியேட். இது என்ன பண்றேன் டிசோசியேட். என்ன பண்றேன் எப்படி மாறும் R COO minus plus H plus அப்படியே மாறும் இல்ல உங்களுக்கு இன்னும் புரியணும்னா R C double bond O minus double bond O ரைட்டுங்களா கரெக்ட்டா சார் கரெக்ட்டா இருக்கும் நினைக்கிறேன் R COO minus H plus இப்போ நல்லா புரிஞ்சுங்க ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் அப்படினா more Ka value that is the dissociation இருக்குல்லையா Ka acid Ka value dissociation acid ஓட dissociation value Ka இல்லையா இது எப்படி இருக்கும் concentration of RCOO minus concentration of RCOO minus then H plus divided by RCOOH ரைட்டுங்களா இதான் இருக்கும் அப்ப இது என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னா அசிடிட்டியோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகணும்னா இன்க்ரீசிங் ஆஃப் அசிடிட்டி ரொம்ப கவனமா இருங்க எல்லா ஆசிட்லயும் தான் இன்க்ரீசிங் ஆஃப் அசிடிட்டி directly proportional to Ka அப்ப Ka வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுனா அசிடிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் அப்ப more Ka value strong acid ரொம்ப சிம்பிளா எப்படி வேணா நோட் வச்சுக்கோங்க more Ka value அப்ப acid எப்படி இருக்கும் strong acid அவ்வளவுதான் சரி more Ka value அப்ப pKa value எப்படி இருக்கும் less எப்படி இருக்கும் இங்க more pKa value அப்ப strong acid எப்படி இருக்கும் strong acid இன்னொரு கான்செப்ட் இருக்குயா less pKa value less pKa சரிங்களா ஓகேங்களா புரியுதுங்களா சார் புரியுதா சார் திரும்ப சொல்லுங்க சார் அந்த நோட் காம் மறுபடியும் சொல்றேன் கவனிங்க ஆசிட் எடுத்துக்கிறோம் ஆசிட்டை டிசோசியேட் பண்றோம் RCOO minus plus H plus இப்போ இத டிசோசியேட் பண்ணியாச்சு இல்லையா அப்ப டிசோசியேட் வேல்யூ எழுதணும் Ka அப்படிங்கிறது டிசோசியேட் வேல்யூ ஆசிடோட டிசோசியேட் வேல்யூ Ka சரி இப்போ என்ன பண்ணோம் இதானே கடைசில நமக்கு ப்ராடக்ட் என்ன இதானே இது ரெண்டும் தானே அப்ப கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் ரியாக்டன்ட் ரைட்டா இப்போ இது இந்த வேல்யூ இன்கிரீஸ் ஆச்சுனா அசிடிட்டி ஆல்சோ இன்கிரீஸ் இந்த வேல்யூ இன்கிரீஸ் ஆச்சுனா அசிடிட்டி ஆல்சோ எப்படி ஆகும் இன்கிரீஸ் இந்த வேல்யூ இன்கிரீஸ் ஆச்சுனா அசிடிட்டி ஆல்சோ இன்கிரீஸ் ஆகும் அப்ப இதுவும் ஆசிட்டும் எப்படி இருக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சரிங்களா இது இன்கிரீஸ் ஆச்சுனா ஸ்ட்ராங்கர் ஆசிட் இது டிக்ரீஸ் ஆச்சு இந்த வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுனா லெஸ் அசிடிட்டி எப்படி இருக்கும் லெஸ் பட் more Ka value Ka உடைய வேல்யூ more அப்படினா ஆசிட் ஸ்ட்ராங் ஆசிட் அப்படினா இந்த Ka வேல்யூ ஸ்ட்ராங் அப்படினாலே pKa வேல்யூ எப்படி இருக்கும்னா less சரி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தப்பு கிடையாது ஓகேவா இது வந்து மேல இருக்கிற ரோ அடிச்சிருங்க சார் எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும் பாருங்க ஃபார்மிக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட் சரிங்களா அடுத்து என்ன பண்ணலாம் CH3 CH2 COOH வாய் வர்றதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி ஆர்கானிக்கா பிசிக்கல் எதுவா இருந்தாலும் சரி நமக்கு வர்றதுதான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா CH3 CH2 CH2 COOH நீங்க எவ்வளவு வேணா போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த ஆசிட்டா இருந்தாலும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீங்க என்ன பண்ண முடியும் உங்களால ஆசிடிக் ஸ்ட்ரென்த் சொல்ல முடியும் ரைட் இப்போ பாருங்க கவனிங்க Ka வேல்யூ எங்க வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா பிளஸ் ஐ எஃபெக்ட் அதிகமா இருக்கா அப்படின்னு பார்ப்போம்
பிளஸ் ஐ எஃபெக்ட் அதிகமா இருந்தா, பிளஸ் ஐ எஃபெக்ட் அதிகமா இருந்தா சரியா என்ன ஆகும்? லெஸ் ஆசிட். பிளஸ் ஐ எஃபெக்ட் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிக், இந்த சொல்றதுக்கு முன்னாடி அந்த ட்ரிக்கை சொல்லிடுறேன். எப்படி அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. மைனஸ் ஐ எஃபெக்ட் அதிகமா இருந்தா அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகம். சின்ன ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா கொஸ்டினும் யூஸ் ஆகும் சரிங்களா. வெறும் இண்டக்டிவ் எஃபெக்ட் பார்த்தாலே போதும். மைனஸ் ஐ எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பிளஸ் ஐ எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அசிடிட்டி டிக்ரீஸ் ஆகும். ரொம்ப 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 முக்கியமானது. எந்த இடத்துல நீங்க இந்த கான்செப்ட் வச்சு என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டோரியை ஓட்டி போயிட்டே இருக்கலாம். ரொம்ப முக்கியம், நல்லா புரிஞ்சுங்க. பிளஸ் ஐ எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசிடிட்டி எல்லாம் ஆகும் குறையும். சரி இப்ப பார்க்கலாமா? எப்படி பாருங்க, ஒரு என்ன இருக்கு, ஒண்ணும் இல்ல கரெக்டா. இங்க பிளஸ் கார்பன் செயினே இல்ல, இந்த இடத்துல கார்பன் செயினே இல்ல, அப்ப பிளஸ் ஐயே இல்ல. சரி ஒரு கார்பன் இருக்கா, எவ்வளவு இருக்கு? ஒரு கார்பன் இருக்கு, டெல் பிளஸ். இங்க எத்தனை இருக்கு? 2 கார்பன் இருக்கு, அதனால 2 பிளஸ். இங்க எத்தனை இருக்கு? 3 கார்பன் இருக்கு, அதனால 3 பிளஸ். இப்போ 3 பிளஸ் ஐ, 2 பிளஸ் ஐ, 1 பிளஸ் ஐ. இங்க கார்பன் செயினே இல்ல சரிங்களா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னங்க, வெரி ஸ்ட்ராங் பிளஸ் ஐ இல்லையா, வெரி ஸ்ட்ராங் பிளஸ் ஐ. அதை தாண்டி இது. அப்ப இங்க கார்பன் செயினே இல்ல, அப்ப பிளஸ் ஐ எஃபெக்ட்டுக்கு இங்க வேலையே இல்ல கரெக்டா. என்னன்னா இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசிடிட்டி எப்படி இருக்கும்? ரொம்ப லோ அசிடிட்டி கரெக்டா. அப்ப என்ன பண்ணலாம், இன்க்ரீசிங் ஆர்டர் அசிடிட்டி கேட்டாலும் சரி, டிக்ரீசிங் ஆர்டர் அசிடிட்டி கேட்டாலும் சரி, ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது சரியா. இப்போ இந்த 4ல which is the strongest acid அப்படி கேக்குறாங்கன்னா, இது strongest acid, இது strong acid அல்லது strongest acid எப்படி வேணா சொல்லுங்க. strongest acid ஏன் பிளஸ் ஏ கிடையாது, இத தாண்டி அடுத்தது less acidic, very less acidic, கான்செப்ட் புரியுதுங்களா? எஸ் சார், புரியுதுங்க சார். புரியுதா? ரைட், ஓகேவா? இப்போ ஒரு क्वेश्चन எழுதலாமா? ஒரு क्वेश्चन நம்ம போடலாமா? எஸ் சார். போடலாங்களா? எஸ் சார். சரி எஸ் சார். formic acid, benzoic acid, acetic acid, சொல்லுங்க பார்க்கலாம். which one is the strongest acid? அல்லது acidity order அப்படியே நீங்க பெஸ்ட் acidity order இங்க கண்டுபிடிக்க பார்க்கலாம். acidity order இதான் ட்ரிக். இங்க இருக்கு பாருங்க, சொல்லி கொடுத்துங்க பாருங்க. இத வச்சுட்டு எதாவது பண்ணலாம் சொல்லிட்டேன் இல்லையா. பென்சீன்ல இருந்து கார்பன் செயின் இருக்குங்க, மறந்துட்டீங்க. CH இருக்குல்ல. சரி பாரு, ஹலோ கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிருக்கீங்க. இந்த இடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா. அந்த இடமும் பிளஸ் ஐ எஃபெக்ட் இருக்கு சரிங்களா. இன்னொரு கொஸ்டின், F3COH Cl3COH Br3COH I3COH
என்ன தெரிஞ்சிடணும்? இந்த ஆர்டர் தெரிஞ்சிடணும். எந்த ஆர்டர் தெரிஞ்சிடணும்? மைனஸ் ஐ இருக்கு இல்லையா, அந்த ஆர்டர் தெரிஞ்சிடணும். மைனஸ் ஐல என்ன வரும்? குளோரின், அடுத்தது குளோரின், அடுத்தது புரோமின், அயோடின். ஞாபகம் இருக்குங்களா? ஆர்டர் ஞாபகம் இருக்கா? மைனஸ் ஐ ஆர்டர் ஞாபகம் இருக்கா? குளோரின், குளோரின், புரோமின், அயோடின். ரைட்டா? குளோரின், குளோரின், புரோமின், அயோடின். அப்ப என்ன இருக்கா? 1 2 3 4. கரெக்ட்டா? கரெக்ட்டுங்களா? 1 2 3 4. கரெக்ட்டா? ஆர்டர் எப்படி இருக்கு? 1 2 3 4. கரெக்ட்டுங்களா? ரைட். இப்போ கொஞ்சம் மாத்தி பண்ணட்டுமா? கொஞ்சம் மாத்தி பண்ணலாமா? இதே क्वेश्चन என்ன பண்ணலாம் அப்படினா ClCH2 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 then அடுத்தது BrCH2 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 ICH2 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 FCH2 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 எங்க போடணும்? Four one two three. Super. நம்ம கான்செப்ட் அருமையா இருக்கு. 4-1-4-1-2-3. சூப்பர். அவ்வளவுதான். 4-1-2-3. சூப்பர். நேன் ஒரு ரெண்டு ட்ரிக்ஸோட இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க. இவ்வளவு நேரம் சொன்னோம் இல்லையா, இதை தாண்டி ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. என்ன இருக்குன்னா ஹைபிரிடைசேஷன் வச்சும் பண்ணலாம். ஏன்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் எப்பயுமே என்ன இருக்கு? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் டூ டைப்ஸ். சரிங்களா? நெட்வொர்க்கு ஹைபிரிடைசேஷன் வச்சு இண்டக்டிவ் எஃபெக்ட் கண்டுபிடிக்க முடியும். இந்த அளவுக்கு உங்களுக்கு அட்வான்ஸா கேட்க மாட்டாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நான் சொல்லி கொடுத்தேன். இந்த அளவு அட்வான்ஸா போவாங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் என்ன பண்ணலாம் சொல்லிக்கலாம். இண்டக்டிவ் எஃபெக்ட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹைபிரிடைசேஷன். எப்படி அப்படின்னா sp sp2 sp3 ரைட். இப்போ கவனிங்க, ரொம்ப சிம்பிள். இது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, இதுல இப்படி ஒன்று இருக்கு. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் கார்பன், இந்த இடத்துல ஒரு கார்பன், இந்த இடத்துல ஒரு கார்பன், இதுல ஒரு கார்பன், இதுல ஒரு கார்பன். இது sp3 கார்பன். ரொம்ப சிம்பிள். இது என்ன கார்பன்? sp3 கார்பன். இது என்ன கார்பன்? sp2 கார்பன். இது என்ன கார்பன்? sp2 கார்பன். கரெக்ட்டுங்களா? கரெக்டா இல்லைங்களா? கரெக்ட் சார். இப்போ இந்த கார்பன் எங்க இருக்கு? ரிங்கோட இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. அதனால இந்த ரிங் என்ன ஆகும் அப்படின்னா எப்படி இருக்கும்? இது என்ன டைப்? sp2 எங்க இருக்கு? மிடில்ல இருக்கு sp2. அதனால இது என்னது? -i எஃபெக்ட். இப்போ இது sp3, அதனால இது என்ன இருக்கு? +i எஃபெக்ட். எப்பயுமே sp3 வந்து எப்படி இருக்கும்? +i எஃபெக்ட். இந்த இது ரெண்டு எப்படி இருக்கும்? -i. சரிங்களா? இப்போ இதையே கொஞ்சம் அப்படியே மாத்தி உல்டாவா பண்ணலாம். எப்படி பாருங்க, இப்படி ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இப்போ C
triple bond CH. C triple bond CH. எல்லாம் புரியுதுங்க? அப்போ ரெண்டு டைப் ஆஃப் கார்பன். இந்த ஒரு கார்பன், இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன். கரெக்ட்டா? இப்போ இந்த இடத்துல இருக்கு டபுள் பாண்ட் இருக்கு. அதனால என்னது sp2 கார்பன், sp2 கார்பன். இந்த கார்பன் என்ன கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு. அதனால இது என்னது sp கார்பன். அதனால இது என்னது sp கார்பன். சரிங்களா? இப்போ நார்மலா பாருங்க, இது ரெண்டுல எது வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். sp அதிகமா இருக்கு. அதனால இந்த இடம் என்ன அப்படின்னா மைனஸ் ஐ எஃபெக்ட். இந்த இடத்துல என்ன சொல்றோம் மைனஸ் ஐ எஃபெக்ட். இப்போ இந்த ரிங் இருக்கு இல்லையா, இது இந்த ரிங் என்னது பிளஸ் ஐ. இந்த ரிங் என்ன சொல்றோம் பிளஸ் ஐ எஃபெக்ட். ஈஸியா இருக்குங்களா? ஈஸியா இருக்கா சார்? ஈஸியா இருக்கா? எஸ் சார். சார் ஒரு டைம் சொல்லுங்க சார். சார் புரியல சார். ரைட். கவனிங்க, இந்த இதுல இந்த ரிங்ல ஒரு என்ன இருக்கு அல்கைல் குரூப் அட்டாச் ஆகுது. ரெண்டு அல்கைல் குரூப் அட்டாச் ஆகுது இல்லையா? வெளியே போயிட்டு ரெண்டு அல்கைல், இந்த இடத்துல ஒரு கார்பன், இந்த இடத்துல ஒரு கார்பன், இந்த இடத்துல ஒரு கார்பன், இந்த இடத்துல ஒரு கார்பன். கரெக்ட்டுங்களா? இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன் இருக்கா? இது sp2 கார்பன். கரெக்ட்டா? இது sp2 கார்பன், sp2 கார்பன். இது sp3 கார்பன். அப்ப ஏன் என்ன காரணம்? இது sp3 ஹைபிரிடைசேஷன். ஹைபிரிடைசேஷன் இது sp3 ஹைபிரிடைசேஷன். அப்ப sp2 இது ரெண்டுல பாருங்க எது வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு பாருங்க. sp2 sp3 எதுல வந்து கம்மியா இருக்கு? இது கம்மியா இருக்கு. sp3 வந்து I. அப்ப இது கம்மியா இருக்கு. அதனால இது மைனஸ் I எஃபெக்ட். அப்ப இது ரிங்கோட இருக்கு. அதனால மைனஸ் I. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. எது கம்மியா இருக்கு? இதான் கம்மியா இருக்கு. அப்ப இது மைனஸ் I எஃபெக்ட். அப்ப ரிங் வந்து மைனஸ் I எஃபெக்ட். வெளியே வருது இல்லையா? இது வெளியே இருக்கு இந்த அல்கைல் குரூப் sp3 ஹைபிரிடைசேஷன். அதனால இது பிளஸ் I எஃபெக்ட். இங்க பாருங்க, இதை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கு, டபுள் பாண்டட் இருக்கு, உள்ள கான்ஜுகேட் சிஸ்டம் இருக்கு. அதனால இது sp2. இந்த கார்பன் ட்ரிபிள் பாண்டோட இருக்கு. அதனால sp3 கம்பேர் பண்ணும் பொழுது எது அதிகமா இருக்கு? sp அதிகமா இருக்கு. அப்ப sp அப்படிங்கறதால மைனஸ் sp2. இது ரெண்டை கம்பேர் பண்ணும் பொழுது sp அதிகமா இருக்கு. இது ரெண்டை கம்பேர் பண்ணும் பொழுது sp2 அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ரைட்? ஈஸியா இருக்குங்களா சார்? கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அடுத்த டாபிக் போறது ஈஸியா இருக்கும் சார். ஓகே சார், ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்க சார், எக்ஸாம்பிள் ஏதாவது? இதுவே எக்ஸாம்பிள் தான் சார். ரிங் என்ன இருக்க முடியும்? ரிங் என்ன இருக்க முடியும்? sp2. sp2 வெரி குட். sp2 இது sp3 sp சார். சோ என்ன சார்? சாரி sp. sp சார். sp அப்படிங்கறப்ப இது மைனஸ் I எஃபெக்ட், இது பிளஸ் I எஃபெக்ட். இது மைனஸ் I எஃபெக்ட், இது பிளஸ் I எஃபெக்ட். சரிங்களா? சார் क्वेश्चन எப்படி கேட்பாங்க? ரைட். ஓகே சார், இதோட இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மீசோமெரிக் எஃபெக்ட்க்கு போலாம். என்ன பண்ணலாம்? மீசோமெரிக் எஃபெக்ட். சார் இதுல क्वेश्चन எப்படி கேட்பாங்க? கேட்க மாட்டாங்க. பயங்கர அட்வான்ஸ் சிஎஸ்ஆர் क्वेश्चंस. அதனால கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும்ங்கறதுக்காக. இப்படியும் செய்யலாம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். வேற ஒண்ணுமே இல்ல. ஹைபிரிடைசேஷன் பாத்தீங்க. இதுல sp வந்தா இது ரெண்டு கம்பேர் பண்ணோம்னா எப்படி இருக்கும்? இது மைனஸ் I, இது பிளஸ் I. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இது மைனஸ் I, இது பிளஸ் I. சப்போஸ் sp3 வருது, sp மைனஸ் I, இது பிளஸ் I. அவ்வளவுதான். இது இப்படியும் செய்யலாம் அப்படிங்கறதுக்காக தான் சொன்னேன். இப்படியும் செய்யலாம். அவ்வளவுதான் சொல்ல உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, யாரும் நடத்த மாட்டாங்க. only CSS. இப்போ மீசோமெரிக் எஃபெக்ட் ரொம்ப அருமையான ஒரு எஃபெக்ட். மீசோமெரிக் எஃபெக்ட் என்ன காரணம் அப்படின்னா to completely transfer the lone pair of electrons, mesomeric effect or resonance effect. mesomeric சார் யாருங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. mesomeric effect அல்லது ரெசோனன்ஸ். mesomeric அல்லது ரெசோனன்ஸ். சார் ப்ளீஸ் மியூட் யுவர் மைக். சார் எல்லாத்துக்கும் கேட்கணும், தயவு செஞ்சு மைக் மியூட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா கவனிச்சுக்கங்க. when you do சார் பேசாதீங்க மேடம்
மணிமொழி மேடம் பாலா மியூட் பண்ணுங்க. சார் யாருங்க வந்து when a group completely transfer நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. completely transfer என்ன இருக்கு? completely transfer lone pair of electrons completely transfer lone pair of electrons to a conjugated system through ரொம்ப முக்கியம் through resonance இல்லைன்னா இந்த எஃபெக்டே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ரெசனன்ஸ் இல்லைன்னா இந்த எஃபெக்டே இல்லை. சரிங்களா? through resonance அப்படி இருந்தா என்னது பிளஸ் எம் எஃபெக்ட். அப்படி இருந்தா அது பிளஸ் எம் என்ன பண்ணும்? completely transfer of lone pair of electrons என்ன இருக்கா? lone pair of electrons through resonance. இந்த resonance வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தா அது பிளஸ் எம். சரிங்களா? when a group completely என்ன பண்ணும் அப்படின்னா takes out 5 electrons. ரொம்ப முக்கியமான வார்த்தை. completely takes out 5 electrons from conjugated system through resonance மறுபடியும் அதே வார்த்தை தான். resonance completely takes out 5 electrons. ரொம்ப முக்கியம். 5 electrons இங்க lone pair of electrons, இங்க 5 electrons அங்க lone pair of electrons. சரிங்களா? இப்ப இது என்னது? இந்த குரூப் என்ன குரூப்? -n. என்ன குரூப்? -n. இந்த குரூப் என்னது? இப்ப ரொம்ப சிம்பிளா என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஒரு கான்ஜுகேட்டட் சிஸ்டத்துல இவ்வளவு வார்த்தை எழுதணுமா? வேண்டியதே இல்லை. என்ன? lone pair of electron ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா +n. நல்லா புரியுங்க. ஒரு குரூப்ல lone pair of electron இருந்தா +n, lone pair of electron இல்ல டபுள் பாண்ட் இருக்கு அப்படி இருந்தா டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்தா அது -n. சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. lone pair of electrons இருந்தா +n, lone pair of இல்லாம என்ன இருந்தது? 5 electrons இருந்தது, அதாவது டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்தா அது -n அப்படினா. சரிங்களா? சரி, இப்ப என்ன அப்படின்னா நோட் எப்பவுமே என்ன பண்ணணும்? ஒரு சின்ன இது இருக்கும். இப்ப நோட் என்ன சார்? எப்பவுமே நல்லா புரிஞ்சுங்க. ரெண்டு எஃபெக்ட்டுமே சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மீசோமெரிக்கும் இருக்கு, இண்டக்டிவும் இருக்கு. மீசோமெரிக்கும் இருக்கு, இண்டக்டிவும் இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன அப்படின்னா அந்த இதுல எது டாமினேட் பண்ணும் அப்படின்னா மீசோமெரிக் டாமினேட்டிங். மீசோமெரிக் வந்து டாமினேட்டிங். மீசோமெரிக் எஃபெக்ட் டாமினேட்டிங் தென் இண்டக்டிவ் எஃபெக்ட். நல்லா புரிஞ்சுங்க. மீசோமெரிக் ரெண்டு எஃபெக்ட் இருக்கலாம். மீசோமெரிக் டாமினேட்டிங், மீசோமெரிக் டாமினேட் ஐ எஃபெக்ட். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி சொல்ல முடியாது. மீசோமெரிக் எம் அப்படின்னு வந்து அது -m இருக்கலாம், +m இருக்கலாம். -r இருக்கலாம், +r இருக்கலாம். மீசோமெரிக் தான் டாமினேட் பண்ணும். அது +i இருந்தாலும் சரி, -i இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, எதுதான் டாமினேட் பண்ணும்? மீசோமெரிக் தான் டாமினேட் பண்ணும். சரிங்களா? ரைட். இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கும். இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்ல பாருங்க. +m அப்படினா lone pair of electrons. The lone pair of electrons என்ன? விடாக்க இல்லையா? lone pair of electrons. கரெக்ட்டுங்களா? lone pair of electrons. சரிங்களா? ஆனா எக்ஸெப்ஷன் ஒன்னு இருக்கு. என்னது? ஹாலஜன்ஸ். ஹாலஜன்ஸ்ல டாட் வச்சிருந்தாலும் சரி, எது வச்சிருந்தாலும் என்ன கிடையாது? -m எஃபெக்ட் கிடையாது. எக்ஸெப்ஷன் ஒன்னு வார்த்தை. எக்ஸெப்ஷன் ஹாலஜன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸெப்ஷன் ஹாலஜன்ஸ் ரொம்ப முக்கியம். ஹாலஜன்ஸ் கிடையாது. ஏன்னா ஹாலஜன்ஸ்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு சார், அது +m அப்படின்னா இல்ல. சரி, இப்போ மைனஸ் என்ன பண்றோம்?
மைனஸ் என்ன சொன்னா அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ் என்ன பண்றோம் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ் எடுக்கணும் இப்படி இருக்கும் கார்பன்லயோ ஆக்சிஜன்லயோ என்ன கிடையாது திருப்பியும் சொல்றேன் கார்பன்லயோ ஆக்சிஜன்லயோ டபுள் பாண்ட் சாரி லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கிடையாது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இல்லாம இதே மாதிரி பிளைனாக இருந்தால் அது எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ் லைக் என்ன சொல்லலாம் என்னென்ன எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ் இருக்கலாம் சொல்லுங்க ஆக்சிஜன் நைட்ரஜன் குளோரின் ரைட்டா ஆக்சிஜன் நைட்ரஜன் குளோரின் சரிங்களா எக்ஸெட்ரா எது வேணா சொல்றேன் ஓகேவா இது எல்லாமே வித்தவுட் லோன் பேர் நல்லா பாருங்க எக்ஸெட்ரா இது எல்லாமே என்ன இருக்கும் வித்தவுட் லோன் பேர் முக்கியம் வித்தவுட் லோன் பேர் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப எக்ஸாம் சொல்லும் பொழுது மறந்துடக்கூடாது வித்தவுட் லோன் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா சரி இப்போ இந்த கொசையன் எஃபெக்ட்ல என்ன சொல்லிருக்கான் வித்தவுட் லோன் பேர் சரி ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு இதுல கொசைன்ல ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு என்ன அப்படின்னா இப்போ இதுல கவனிங்க கொசைன்ல என்னென்ன அப்படின்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆக்சிஜன் சல்பர் நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆக்சிஜன் சல்பர் இது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இது எல்லாமே என்ன இருக்கும் இது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இப்படி இருந்தா என்ன எஃபெக்ட் பிளஸ் m எஃபெக்ட் பிளஸ் என்ன இருக்கு m எஃபெக்ட் பிளஸ் m எஃபெக்ட் சரி அடுத்து என்ன இருக்கு குளோரின் எல்லாமே என்ன இருக்கு ஃபுல்லாவே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாவே என்ன இருக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சரிங்களா அப்ப இது என்ன எதுக்குள்ள வராது they are not under the எப்படி இருக்கும் இது பிளஸ் m இது பிளஸ் m ஓகேங்களா இப்ப they are not under the plus m group எது குளோரினும் என்ன காரணம் அப்படினா என்ன காரணம் இது ரெண்டுமே என்ன ஆகும் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் ஆர் எலக்ட்ரான் withdrawing சரிங்களா அப்ப they are not under plus m group ஓகேங்களா என்ன காரணம் because of halogens இது ஹாலஜன்ஸா இருந்தா கூட என்ன வராது plus m ல வராது minus m plus m ல வராது நஹம் வரும் சரிங்களா they are not under plus m group because of halogens இப்போ ஒரு 4 எக்ஸாம்பிள்ல இதெல்லாம் முடிச்சோம் இப்போ இது எல்லாமே புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் ஓகேவா 4 எக்ஸாம்பிள் சொன்னோம்னா மிகவும் Sir, excuse me, sir. And the fluorine exception, sir, because of any reason, sir. That is not. Because of minus m group சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள்ல பாருங்க உங்களுக்கு புரியும் சரிங்களா இப்போ கவனிங்க CH2 double bond CH bond CH double bond CH2 இது ஒரே கான்ஸ்டன்ட் இருக்கு CH சரிங்களா CH2 CH double bond CH O CH3 but என்ன ஆச்சுன்னா ஆக்சிஜன்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இப்போ கவனிங்க ரெண்டு எஃபெக்ட் ஒன்னு என்னன்னா ஆக்சிஜன் has the lone pair of electrons சரிங்களா ஓகேவா அப்ப இது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா இது இங்க வரும் ரைட்டுங்களா கான்ஜுகேட் சிஸ்டம் ரெசோனன்ஸ் வருமா ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் த்ரூ ரெசோனன்ஸ் தான் சொல்லிருக்கோம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் இது இங்க போகும் இது இங்க போகும் கரெக்ட்டுங்களா இப்போ ஆக்சிஜன் இஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் தானே கரெக்ட்டுங்களா அது மட்டும் இல்லாம என்ன இருக்கு there's a lone pair of electron கரெக்ட்டுங்களா
கரெக்ட்டா? ஹலோ கரெக்ட்டுங்களா? இப்ப நம்ம நோட் அப்படின்னு சொல்லி நாங்க சொன்னோம். என்னது? நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆக்ஸிஜன், சல்பர். நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆக்ஸிஜன், சல்பர் வித் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். வித் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தா இதெல்லாம் என்னத்துல வரும்? பிளஸ் எம்ல வரும். இல்ல என்ன வரும்? பிளஸ் எம்ல வரும் அப்படின்னு சொல்லிடணும். சரி, அக்கார்டிங் டு தட், சரிங்களா, பேஸ்ட் ஆன் தி தியரி என்ன பண்ணலாம்? ஆக்ஸிஜன் என்னவா இருக்கு? பிளஸ் எம். இது இருக்கு ஆக்ஸிஜன் பிளஸ் எம். ஆக்ஸிஜன் அக்கார்டிங் டு தி தியரி ஆக்ஸிஜன் பிளஸ் எம். அது மட்டும் இல்லாம ரெசோனன்ஸ் பண்ணும். என்ன பண்ணுது? இட்ஸ் ரெசோனன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க OCH3. இப்படி பாருங்க OCH3 என்ன இருக்கு? மைனஸ் I. OCH3 என்னது? மைனஸ் I. கரெக்ட்டா? மைனஸ் I. கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டா? இப்ப ரெண்டு எஃபெக்ட்மே இருக்கு. நல்லா புரியுங்க. ரெசோனன்ஸ் எஃபெக்ட் இருக்கு. இது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கு. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சா பிளஸ் எம் எஃபெக்ட். OCH3 பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் I எஃபெக்ட். இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்கு, மீசோமெரிக் எஃபெக்ட் இருக்கு. சரி, இப்ப நோட் வாங்க. which one is dominating? I எஃபெக்ட்டா M எஃபெக்ட்டா? எது வந்து டாமினேட்டிங்? Plus I M is greater than minus I. Plus I M is greater than minus I. புரியுதா சார்? புரியுதுங்களா? ஈஸியா இருக்கா டஃபா இருக்கா? சார் ஈஸியா இருக்கா டஃபா இருக்கா? புரியுதுங்க சார். புரியுதுங்களா? ரைட். ஈஸி சார். அடுத்து பாருங்க ஒரு எக்ஸாம்பிள். NH2 lone pair of electrons. NH2 lone pair of electrons. NH2 lone pair of electrons. முதல்ல பார்க்க வேண்டியது lone pair of electrons இருக்கா இல்லையா? அப்ப lone pair of electrons இருந்தது அப்படினா கான்ஜுகேட் போகும். கரெக்ட்டா? இது வந்து என்ன ஆகும்? இங்க வரும். கரெக்ட்டா? அப்ப ரெசோனன்ஸ் வருது. அப்ப என்ன பண்ணுது? ரெசோனன்ஸ் கொடுக்குது. சரியா? அப்ப அக்கார்டிங் டு தி தியரி, அக்கார்டிங் டு திஸ் தியரி, நைட்ரஜன் என்னவா இருக்குது? நைட்ரஜன் என்னவா இருக்கீங்க? பிளஸ் எம் எஃபெக்ட். என்ன இருக்கு? பிளஸ் எம் எஃபெக்ட். சரிங்களா? அடுத்து என்ன சொல்லலாம்? இண்டக்டிவ் எஃபெக்ட். நைட்ரஜன் எப்படி இருக்கு? நிறைய எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கு, வித்ட்ரா பண்ணும், அப்ப மைனஸ். அக்கார்டிங் டு இண்டக்டிவ் எஃபெக்ட், நல்லா புரிஞ்சுங்க. அக்கார்டிங் டு இண்டக்டிவ் எஃபெக்ட், நைட்ரஜன் ஹஸ் எப்படி இருக்கு? மோர் எலக்ட்ரான்ஸ், அப்ப ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணும், அப்ப மைனஸ் I எஃபெக்ட். மைனஸ் I எஃபெக்ட் அக்கார்டிங் டு இண்டக்டிவ். அப்ப எப்படி இருக்கும்? இதுல எந்த எஃபெக்ட் வந்து டாமினேட் பண்ணும்? மீசோமெரிக் எஃபெக்ட். மீசோமெரிக் எஃபெக்ட். மீசோமெரிக். சரி, நீங்க ஒன்னு போடலாமா? சார் போடலாமா? ரைட். எஸ் சார். OH ஏன் போடுங்க பாப்போம். ஃபீனால் ஆக்சிஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், அதனால பிளஸ் எம். சார் வேண்டாம், நீங்க அப்படியே கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க. கமெண்ட்ஸ்ல அப்படியே போடுங்க. வாய்ப்பு இருக்கா? எவ்வளவு நேரம் ஆன்சர் பண்ண? வெரி குட். ஆக்சிஜன் வந்து பிளஸ் எம். ரைட், சூப்பர். இப்ப ஆக்சிஜன் அதே பார்க்கும் பொழுது இண்டக்டிவ் எஃபெக்ட்ல பார்க்கறப்ப என்ன இருக்கும்? மோர் எலக்ட்ரான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இண்டக்டிவ் எஃபெக்ட் பார்க்கறப்ப மைனஸ் I. இண்டக்டிவ் எஃபெக்ட் பார்க்கறப்ப மைனஸ் I. which one is dominating? plus m is dominating then minus I. கரெக்ட்டுங்களா? சரி, இன்னொரு எக்ஸாம்பிள். C கவனிங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. C double bond O CH3. C double bond O CH3. minus I effect.
minus I கார்பனுக்கு ஏதாவது minus லோன் பேர் இருக்கா? இந்த இடத்துல இருக்க கார்பனுக்கு ஏதாவது லோன் பேர் இருக்கா? நோ லோன் பேர். கார்பன் ஹஸ் நோ லோன் பேர். பை பாண்ட் இருக்கு சார், பை பாண்ட் இருக்கு சார். பை பாண்ட் இருக்கு. அப்ப என்ன ஆகும்? மைனஸ் ஐ இல்ல ரொம்ப சிம்பிள், அவ்வளவுலாம் கஷ்டப்படாதீங்க சார். லோன் பேர் இருக்கா? நீங்க அப்படியே தியரியா போறீங்க. நம்ம ஷார்ட் ட்ரிக் வாங்க. லோன் பேர் இருக்கா? இல்ல சார். கார்பனுக்கு லோன் பேர் இருக்கா? லோன் பேர் இல்ல. லோன் பேர் இல்லன்னா என்னது மைனஸ் m. லோன் பேர் இல்லனா மைனஸ் m. மைனஸ் m. ஏன் ரொம்ப ஷார்ட் கட் இருக்கு, ஏன் கஷ்டப்படுறீங்க? இந்த இடத்துல பாக்குறீங்க லோன் பேர் இருக்கா? இல்ல. அப்ப மைனஸ் m. ரைட்டுங்களா? இப்ப இப்படி எடுத்துங்க. COCH3 எடுத்துங்க. COCH3 எடுத்துங்க. என்ன இருக்கும்? மைனஸ் i. இதுதானே ஆக்சிஜன் என்ன இருக்கு? நிறைய இருக்கும். அதனால மைனஸ் i. அப்ப மைனஸ் m டாமினேட்டிங் மைனஸ் i. நம்ம ஷார்ட்கட் இருக்கும் பொழுது ஏன் தியரி பார்த்துட்டு போறீங்க? நம்ம ஷார்ட்கட் இருக்கும் பொழுது ஏன் தியரி பார்த்துட்டு போறீங்க? கரெக்ட் தானே? இப்ப பாருங்க. இதே பாருங்க. OCH3 OCH3 ட்ரை பண்ணுங்க. சரி இங்க பாருங்க. plus m minus ஆக்சிஜன் என்ன இருக்கு? லோன் பேர் ஆஃப் என்ன எஃபெக்ட்? பிளஸ் m. பிளஸ் ஐ பிளஸ் பிளஸ் m எஃபெக்ட். இப்போ இது ரெண்டு சேருங்க. என்ன எஃபெக்ட்? மைனஸ் ஐ மைனஸ் i எஃபெக்ட். இப்போ இதுல which one is greater? பிளஸ் m sir. plus m is greater than minus i. அவ்வளவுதான். கஷ்டப்படவே படாதீங்க. திருப்பி அதான் சொல்றேன். எந்த கான்செப்டும் திணறாதீங்க. திணறீங்கன்னா கண்டிப்பா என்ன ஆயிடும்? கஷ்டப்படுவீங்க. சரியா? புரியா? நாங்களே கேளுங்க. இன்னும் இதோட ஷார்ட்கட் சொல்லி தரேன். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கம்ப்ளீட்டா ஷார்ட்கட்ல மட்டும் தான் போகணும். பென்சாயிக் ஆசிட் என்ன? C double bond OH. யார் சொல்றீங்க? யாரா? anyone மைனஸ் ஐ எஃபெக்ட் மைனஸ் ஐ எஃபெக்ட் மைனஸ் ஐ எஃபெக்ட் மைனஸ் எம் சார் யாரா ஒருத்தர் மைனஸ் எம் மைனஸ் ஐ. என்ன காரணம் மைனஸ் m க்கு? கார்பன் கிட்ட லோன் பேர் டபுள் பாண்ட் லோன் பேர் என்ன சார் இல்ல? நோ லோன் இல்ல, அதனால மைனஸ் m. இப்போ இங்க நிறைய இன்டெக்டிவ் எஃபெக்ட் பாக்குறப்ப இதனால இருக்கு நிறைய எலக்ட்ரான் என்ன பண்ணுவோம்? ரிலீஸ் பண்ணுவோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா எலக்ட்ரான் ரைட்டா? மைனஸ் i. சோ உங்க சாய்ஸ்க்கு விட்டுறேன். என்ன வரும்? மைனஸ் m வந்து கிரேட்டர். m greater than minus i. ரைட்டுங்களா? ரைட். ஈஸியா இருக்கா? ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே ஆன்சர் போடலாம். 1 2 3 1 2 3 ஆன்சர். ஒன்னுக்கு மைனஸ் m and மைனஸ் i சார். என்ன எஃபெக்ட்ங்க? மைனஸ் m சார். மைனஸ் m அப்புறம் மைனஸ் i. மைனஸ் i. சோ மைனஸ் m greater than minus i. ரைட். இங்க அதேதான் சார். சேம் மைனஸ் i. சார் சார் மைனஸ் m மைனஸ் i. மைனஸ் சார் மைனஸ் மைனஸ் i. இல்லங்க.
அது +m -i பிளஸ் m -i எவ்வளவு நேரம் ஆச்சுங்க? எவ்வளவு நேரம் ஆச்சு? 1 second சார். சோ இப்போ நமக்கு பேனா பேப்பர் தேவைப்படுமா? இந்த ரெண்டு எஃபெக்ட்டுக்கும் பேனா பேப்பர் தேவைப்படுமா? क्वेश्चन பேப்பர் கொடுத்தா நமக்கு பேனா பேப்பர் தேவைப்படுமா? இருக்கா சார்? ஷார்ட்கட் ஈஸியா இருக்கா? ஈஸி சார். ஈஸியா இருக்கு சார். சூப்பர். நீங்க தான் சொல்லுங்க. இந்த ரெண்டு எஃபெக்ட்டோட இன்னைக்கு கிளாஸ் வைண்ட் அப் பண்றேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க அல்லது பேசலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெக்கார்டிங் சார் ஒரே ஒரு क्वेश्चन. சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லைங்க சார். இப்போ எம் வந்தால் மட்டும் அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அவங்க கொடுத்தாக தான் கன்சிடர் பண்ணுறோம். ஆனால் ஐக்கு மட்டும் ஏன் சார்? அது ஏன் சார்? சார் இது क्वेश्चन நான் ஏன்னா எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியல. லோன் ஓகே பேர் ஆஃப் எலக்ட் இருந்தா பிளஸ் m ப்ளைனா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ரைட்டுங்களா? ஓகே ஓகே ஓகேங்க சார். அப்படியே சொல்றேன். ஒவ்வொரு கிளாஸும் வேற லெவல்ல இருக்கும். வேற லெவல். கடைசி காலகட்டத்துல இன்னும் ஒரு 1.5 மாசத்துக்கு அப்புறம் நீங்க புக்கே அதாவது எதுவுமே தேவைப்படாது. இப்போ ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு. வித்தின் 2 டேஸ்ல இது வந்து யூடியூப்ல உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மறுபடியும் போட்டு பார்க்கலாம். எந்த क्वेश्चन பேப்பர் வேணாலும் வச்சு நீங்க சால்வ் பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பா ரிவிஷன் பண்ணுறது நிறைய क्वेश्चन பேப்பர் சால்வ் பண்ண போறோம். இப்போ நான் பண்ணதுல நிறைய क्वेश्चंस டிஆர்பி क्वेश्चंस தான். சரிங்களா? நீங்க தான் ஆன்சர் சொன்னீங்க. மறுபடியும் சொல்றேன். நீங்க ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. மெட்டீரியல் தொடாதீங்க. மெட்டீரியல் வேண்டாம். இங்க இருக்க மெட்டீரியல் எதை தட்டினாலும் வரும். அது அந்த அளவுக்கு நான் ப்ராக்டிஸ் உங்களை பண்ணிடுவேன். ப்ராக்டிஸ் பண்றது மட்டும்தான் என் வேலை. நீங்க தான் ஆன்சர் சொல்லுவீங்க. நிறைய क्वेश्चन சால்வ் பண்ணுவோம். ஒரு நாள் क्वेश्चन கிளாஸ் வேற லெவல். இன்னைக்கு பேனா இது சாப்பீஸ் தொட்டா நாளைக்கு பண்ண மாட்டேன். இன்னொரு நாள் வேற லெவல் இருக்கு. சரிங்களா? எப்படி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க ஒரே ஒரு விஷயம் தான் திருப்பி சொல்றேன். இங்க இருக்கணும், ஆட்டோமேட்டிக்கா வரும். சரிங்களா? என்ன क्वेश्चन எவ்வளவு டஃபாஸ்ட் क्वेश्चना இருந்தாலும் 30 செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கான எல்லா ஷார்ட்கட் சார் பிசிக்கல் எல்லாத்துக்கும் அப்படிதான். பிசிக்கலா இருந்தாலும் சரி, ஆர்கானிக்கா இருந்தாலும் சரி, இன்ஆர்கானிக்கா இருந்தாலும் சரி, ஸ்பெக்ட்ரா இருந்தாலும் சரி, குவாண்டமா இருந்தாலும் சரி. சரிங்களா? ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. நாளை காலையில 10 மணிக்கு ரெடியூசபிள் ரெப்ரசன்டேஷன் குரூப் தியரி 10 மணிக்கு வந்து நான் இனிமே தான் மெசேஜே போட போறேன். வித்தவுட் பென் அண்ட் பேப்பர். மறுபடியும் சொல்றேன். குரூப் தியரிய வித்தவுட் பென் அண்ட் பேப்பர்ல கால்குலேட் பண்ண முடியுமா பிசிக்கலா அப்படிங்கறத நாளை காலையில தயவுசெய்து நீங்களாம் வராதீங்க. உங்களுக்கு வேற லெவல்ல சொல்லி தர போறேன். வேற ஒன்றும் இல்லை. இது டெமோக்காக தான். உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க. டெமோ பார்க்க சொல்லுங்க. வாய்ப்பு இருந்தா ஜாயின் பண்ண சொல்லுங்க. வித்தவுட் பென் அண்ட் பேப்பர். சரிங்களா? ஒரு 5 क्वेश्चंस ரெடியூசபிள் ரெப்ரசன்டேஷன். சாதாரண क्वेश्चन இல்ல. ரெடியூசபிள் ரெப்ரசன்டேஷன் குரூப் தியரியில வெறும் வாய் மட்டும் தான் பேசணும். क्वेश्चन இங்க இருக்கும், வாய் மட்டும் தான் பேசும். கால்குலேட் பண்ணிடலாம். சரிங்களா? சோ அந்த மாதிரியான ஒரு நல்ல அருமையான செஷன் இருக்கு. நீங்க எல்லாம் தயவு செஞ்சு யாரும் வர வேண்டாம். டெமோக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்க. சரிங்களா? ஏன்னா வந்து நீங்க வர்றதுனால எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. நீங்க வந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? மறுபடியும் நான் வேற ஒரு ஷார்ட்கட் சொல்லுவேன். எப்பயுமே கொஞ்சம் டெமோக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கும், ரெகுலர் கிளாஸ்க்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கும். அதனால டெமோ இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் தயவு பேசுங்க சார். மெசேஜ் போடாதீங்க. நான் மெசேஜ் போட்டேன். தமிழ்நாட்டுல ரீச் ஆகுது. ஆனா வந்து எதுவும் அட்டெண்டன்ஸ் வரல. நீங்களே பார்த்துருப்பீங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால கொஞ்சம் ட்ரை பண்ணி பேசுங்க. ஏன்னா சக்சஸ் அப்படிங்கிறது ஒரே தடவை தான். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்புறம் எவ்வளவு வரும்னு தெரியாது. மெட்டீரியல் நம்ம குறைஞ்சு போயிடும். அதுதான் ஒண்ணு. மெட்டீரியல் சொல்லி நம்ம காணாம போயிடும். ஏன்னா நம்மளுடைய சப்ஜெக்ட் நாலேஜ் காணாம போயிடுது. அதெல்லாம் இந்த மாதிரி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தோண்டி எடுத்து கொடுத்தாரு. தேங்க்யூ சார். அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அடுத்த கிளாஸ் எப்போ அப்படின்ட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும். சரிங்களா? எப்பயுமே டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே. சரிங்களா? நெக்ஸ்ட் மந்த்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லைட்டா ஆல்டா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1 or 2 days இன்க்ரீஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்போ நீங்க பண்ண ஸோ இன்னும் 2 எஃபெக்ட் இருக்கு. கான்ஜுகேட்டட் எஃபெக்டும் எலக்ட்ரோமேட்டிக் எஃபெக்ட் இருக்கு. வாய்ப்பு இருந்தா பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நேரம் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் போயிடுவேன். அது எப்படி பார்க்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மெசேஜ். உங்களுடைய இண்டிவிஜுவல் மெசேஜ்ல நீங்க போடுறது பொறுத்து இந்த பேசிக் தேவையா இல்ல நேரா யூனிட் போகலாமா அப்படிங்கிறத நீங்க உங்களுடைய மெசேஜ்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது பொறுத்து நம்ம போயிடலாம். ஓகேவா சார்? கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க. எனக்கான ஒரு சின்ன ஹெல்ப் இது மட்டும். கிளாஸ் நிச்சயமா முடிச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
மறுபடியும் சொல்றேன், வித்தின் எந்த ஒரு யூனிட்டுக்கும் உங்களுக்கு என்ன தேவைப்படாது, பெனல்டி தேவைப்படாது. கொஸ்டினை கேட்ட உடனே ஆன்சர் சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஐ வில் ட்ரை டு ட்ரெயின் யுவர் பிரெயின். நான் கோச்சிங் கொடுக்கவே இல்லை, உங்க பிரெயினை ட்ரெயின் பண்ண தான் ட்ரை பண்றேன். சரிங்களா? இதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த காம்பவுண்ட் பேரை சொன்னா உங்களுக்கு என்ன வரணும், என்ன எஃபெக்ட் தெரியணும், என்னென்ன வரணும் அப்படின்ட்டு. இப்போ காம்பவுண்ட் நேம் முதற்கொண்டு அந்த இடத்துல என்னென்ன ஆட்டம்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்குங்கிறது முதற்கொண்டு மைண்ட்ல வரணும். அந்த அளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணணும். சரிங்களா? நிச்சயமா பண்ணுவேன். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா போடலாம். வெளியில பேசி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. சார் நீங்க இந்த குளோரினும் ஃப்ளோரினுக்கும் மட்டும் எக்ஸெப்ஷன் சொன்னீங்கல்ல சார், அது என்னன்னு சொல்லுங்க.